வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கான யூடியூப் செஷன் நம்ம பார்க்க போற டாபிக் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கறது தான் வந்து எஜுகேஷன் சொல்லலாம். அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷனல் கெப்பாசிட்டியை வளர்க்கறதுக்காக இருக்கட்டும், ஒரு எத்திக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், நியூமெரிக்கல் கெப்பாசிட்டி, லிட்ரஸி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் தான். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுக்கறது கவர்மெண்டோட கடமை. அண்ட் இந்த எஜுகேஷனை பத்தின ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி பார்க்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன்ல தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுல சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் ஃபார் சில்ட்ரன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 years அண்ட் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாலிசியில ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1968லயே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கறது கொண்டு வந்துட்டாங்க செகண்டரி எஜுகேஷனுக்கு. அதாவது இது கம்பல்சரின்னு சொல்ல, இதை ஃபாலோ பண்ணலாம், அது ஸ்டேட் கவர்மெண்டோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் என்னவோ, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், அண்ட் அடிஷன் டு தட் ஹிந்தி, இது சேர்ந்துதான் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்ல ஒண்ணு. ஸோ அதையும் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறதும் வந்து அந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968ல சொன்னாங்க. நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பாலிசியோட எய்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது. அதாவது எஸ்பெஷலி இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. அமாங் எஸ்சி எஸ்டிஸ், உமன், அவங்களதான் வந்து எஸ்பெஷலி இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கு நடுவுல இந்த ஒரு இன்இக்வாலிட்டிஸும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஒரு பாலிசி பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு சென்டர்ட் அப்ரோச் இன் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஆபரேஷன் பிளாக் போர்ட். அண்ட் இக்னோ யூனிவர்சிட்டின்னு இருக்கு, அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ். அதை வந்து இது வரைக்கும் க்ளோஸ்டா தான் இருந்தது 1985 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து இதை கன்வெர்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தியோட பிலாசபி படி ரூரல் யூனிவர்சிட்டி மாடலும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1986ல வந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து 1992ல ஒரு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஒரு 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த டைம்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜஸ்க்கு தே வில் பி அப்ளைங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வரலாம் ஃபார் போத் த ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஃபார் அட்மிஷன் டு என்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் ப்ரோக்ராம் the government வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 3 எக்ஸாம் ஸ்கீம், JEE and AIEEE நேஷனல் லெவல்லையும், ஸ்டேட் லெவல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டேட் லெவல்லையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸோட பிசிக்கல், மென்டல் அண்ட் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து கம்மி பண்றதுக்காக தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதுதான் வந்து ஒரு 34 இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்க ஒரு எஜுகேஷனல் பாலிசி. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, SR சுப்பிரமணியம் கமிட்டி அண்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட். ஸோ இந்த 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ஸ்கூல்ல இருந்து டாக்டரல் ஸ்டடீஸ் வரைக்குமே வந்து இந்த எஜுகேஷனல் பாலிசி வந்து கவர் ஆகுது. ஸோ இதுல இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரீ ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகி டாக்டரல் ஸ்டடீஸ் வரைக்குமே வந்து கவர் பண்றாங்க. எஸ்பெஷலி ஒகேஷனல் ட்ரைனிங்க்கு இந்த பாலிசியில வந்து ரொம்பவே வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லா கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சவுத் கொரியா, USA, ஜெர்மனி, அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து அவங்க எதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒகேஷனல் எஜுகேஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நாம இந்தியா வந்து அதுல ரொம்பவே லேக்கிங்கா இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஒகேஷனல் ட்ரைனிங்லயும் வந்து இந்த ஒரு பாலிசி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த பாலிசியில மதர் டங்கோட இம்பார்ட்டன்ஸ், ரீஜனல் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் 5 வரைக்கும் மதர் டங்க்லேயே வந்து நாம கிளாஸ் எடுத்துக்கலாம். டீச்சர்ஸ் வந்து மதர் டங்க்லேயே கிளாஸ் எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஸ்டேட்டோட மதர் டங் என்னவோ அதுலயே கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா வந்து ஃபர்ஸ்ட். அண்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸுக்கும் வந்து எம்பசைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் பிரெஞ்ச், ஜெர்மன், ஸோ அந்த மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கும் வந்து எம்பசைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து இந்த லாங்குவேஜ் தான் நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. அண்ட் கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட விருப்பம் தான், ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிண்டர் கார்டன்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு ஒரு நியூ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10+2 ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. பட் இப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த சில்ட்ரனோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3rd இருந்து 8th வரைக்கும், அதாவது 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும், அண்ட் லாங்குவேஜஸ், பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ், ஸோ இது மட்டுமே இந்த ஏஜ்ல வந்து கொடுங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு சில டிஸ்கவரி பண்றதுனா பண்ணலாம், இல்லைன்னா வந்து இன்டராக்ஷன் பேஸ்ட் கிளாஸ் ரூம் லேர்னிங் இருக்கலாம். லாங்குவேஜஸ் நிறைய கத்துக்கிறது இந்த ஸ்டேஜ்ல தான், அதாவது லிங்குவிஸ்டிக் நியூமெரிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து 8ல இருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் வந்து சொல்றாங்க. அண்ட் இதே 11ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் மிடில் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் வந்து கொண்டு வரணும். டீச்சர்ஸ் லைக் அவங்க பீடகாஜி அப்படின்னா வந்து டீச்சர்ஸோட மெத்தட் ஆஃப் டேக்கிங் கிளாஸ், அதுதான் வந்து பீடகாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், ஸோ இதுல எல்லாத்துலயும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் கொண்டு வாங்க. அண்ட் இம்பார்ட்டண்டா ஒகேஷனல் ட்ரைனிங்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னா வந்து அந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்கா இருக்கலாம். அதாவது நம்ம வந்து இப்போ சிவில் இன்ஜினியர் அப்படின்னா புக்கேஷ் நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு இருந்தா போதாது, டெஃபினட்டா ஃபீல்டு ஒர்க்கும் டெஃபினட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபீல்டு ஒர்க்கும் சேர்த்து கத்து தரதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா ஒரு 10-day இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அண்ட் 14ல இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ் where they get to pick the subjects. ஸோ இதுல வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஐசிஎஸ்சி சிலபஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், கம்பார்ட்மெண்டலைசேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் போர்டு எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 12th எல்லாம் வந்து பாக்குறோம், கம்ப்ளீட்டா மக்கப் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொண்டு வாங்க. ஜஸ்ட் ஸ்கில்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டமை கொண்டு வாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன்ல அதர் ரிஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. கிளாஸ் 3, 5th அண்ட் 8th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பராக் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வந்து இந்த என்டையர் சிஸ்டமையும் வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து they have to analyze, அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் கிளாஸ் 10th அண்ட் 12th. அண்ட் ரிப்போர்ட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ்ல வந்து நம்மளோட ரேங்க் அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்டூடெண்டோட ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட், பயாலஜி எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இஃப் ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னா அதையும் எடுத்து படிக்கலாம் கூட அப்படிங்கிறது தான் வந்து இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் கோடிங் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இது வரைக்கும் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் இதுல சொல்லியிருக்காங்க. And coming to the higher education part, gross enrollment ratio of higher education வந்து 2035ல 50% வந்து நாங்க கொண்டு வந்துருவோம். அதாவது ஹையர் எஜுகேஷன் மீன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th உங்களோட காலேஜ் எஜுகேஷன்ல தான். ஸோ இப்போ கரண்டா வந்து இட் இஸ் 26.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது 12th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு you have to prepare for entrance examination. அதாவது காலேஜ்ல சேர்றதுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல few percent 50% நம்மளோட 12th மார்க்கும் 50% வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கும் தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் திருப்பியும் கொண்டு வாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் கேஸ் வந்து நான் காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர்லயோ, ஸோ அப்ப வந்து எனக்கு அதுக்கான ஒரு சர்டிபிகேட்டும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ராப் அவுட் ஆனா ஃபர்ஸ்ட் இயர் சர்டிபிகேட், செகண்ட் இயர் நான் டிப்ளமோ சர்டிபிகேட், 3 or 4 years டிகிரி சர்டிபிகேட், அண்ட் 4 years முடிச்சு நான் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் பிஹெச்டி கேண்டிடேட் பிஹெச்டி சர்டிபிகேட்டும் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ஃபில் கோர்சஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் ரெகுலேட் ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூடிங் டீச்சர் எஜுகேஷன் while excluding the medical and legal education, and the National Accreditation Council, a meta accrediting body, and Higher Education Grants Council
for funding and financing of universities and colleges. So இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எஜுகேஷனுக்கு ஒரு கமிஷன் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே இருக்க எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். எதுக்காக அப்படின்னா எஜுகேஷனை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கூல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வருஷத்துல 10 days வந்து பேக் இருக்க கூடாது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒகேஷனல், அதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து நடத்தணும் அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து இதுல நான் சொல்லல. அண்ட் கம்மிங் டு த டீச்சர் எஜுகேஷன். ஸோ டீச்சர் எஜுகேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து பை 2030 4 years பிஎட் கோர்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களை டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஇ படிச்சவங்க எல்லாம் கூட என்ன பண்றாங்க, தேர் அப்பாயிண்டிங் அஸ் அ டீச்சர். ஸோ அந்த மாதிரி இல்லாம பிஎட் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டீச்சர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க, டிரான்ஸ்பரண்ட் பண்ண போறாங்க. The National Council for Teacher Education will frame a National Curriculum Framework for Teacher Education by 2021 and National Professional Standards for Teachers by 2022. அண்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4 years இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. நான் 2 years வந்து படிச்சு முடிச்சிட்டேன். பட் என்னால 3rd year வந்து கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ இப்போ நான் திருப்பியும் ஒரு 2-3 years கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னா நான் திரும்ப வந்து என்னோட 3rd yearல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான லைக் 2 year 2nd year வரைக்கும் இருக்க எனக்கான கிரெடிட் வந்து அப்படியே தான் இருக்கும். 3rd yearல இருந்து அதை திருப்பி வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரெஸ்யூம் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு கூட நான் திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் என்னோட கிரெடிட்ஸும் வந்து டோட்டலா ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன்ஸ் ஃபார் அண்டர் ரெப்ரசன்டட் குரூப் ஆஃப் பீப்புள், ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் இருக்கணும் எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரனுக்கு. அண்ட் நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் எதுக்காக அப்படின்னா ஐடியாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம். இந்த ஸ்கீமோட மெரிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டியோதயாவை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் மைல், அதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனை கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், முன்னாடி கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த பாலிசி. அண்ட் ரீவாம்ப்டு கரிக்குலம், அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 12th வரைக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் கரிக்குலம் தான் இருந்தது. இப்போ அதை நிறைய ஸ்டேஜஸா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் வந்து ரீவாம்ப்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து வந்து மாறி இப்ப வந்து நியூ கைண்ட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது சின்ன வயசுல அதாவது 8 years வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன், திருப்பியும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷனும் வந்து இதுல கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒகேஷனல் ட்ரைனிங்கை முன்னாடி கான்சென்ட்ரேட் பண்ணல, இப்ப அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அகாடமிக் கிரெடிட் பேங்க் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் கெட்டிங் அ ஜாப் ரெடி ஜென்ரேஷன், அதாவது நல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் அவங்க காலேஜ் முடிச்சதுமே they have the opportunity to go to the job. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அவங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பாலிசியில என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராப்பர் இன்டகிரேஷனே வந்து இல்ல அப்படிங்கறது, அதாவது டெக்னாலஜியும் பீடாகாஜியும் ப்ராப்பர் இன்டகிரேஷன்ல இல்ல, அதுல லேக் ஆகுறாங்க. அண்ட் லைஃப் லாங் லேர்னிங் பத்தி அவங்க ப்ராப்பரா எதுவுமே சொல்லல அப்படிங்கறதும் வந்து இதுல ஒன் ஆஃப் த இஷ்யூ. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டெக்னாலஜியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண தெரியாது. அண்ட் அதுக்கு டீச்சர்ஸ்க்கு ப்ராப்பரான டீச்சிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த இன்டகிரேஷன், இந்த லேக் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாங்குவேஜ் பேரியர், அதுவும் ஒன் ஆஃப் த பேரியர்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான் வந்து இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் மொபிலிட்டி. ஆல் ஓவர் இந்தியா இங்கிலீஷ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து தெரியும். அதுதான் வந்து ஒரு லாங்குவேஜ் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போ வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வந்து சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு பேரியரா இருக்கலாம். எஸ்பெஷலி வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு மேஜர் பேரியரா வந்து இருக்கும் இது. அண்ட் மல்டிலிங்குவிசம் டிபேட், அதாவது ஹிந்தி இம்போஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பாலிசி, அதாவது 3 language ஃபார்முலா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல, லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். அண்ட் இட்ஸ் அ மூவ் இன் ஹேஸ்ட், அதாவது ரொம்ப டார்கெட்ஸ் வந்து ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்கு, அதை அட்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அண்ட் COVID-19 வந்து இன்னமும் வந்து அக்ரவேட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ப்ராப்பரா வந்து கமிட்டிஸ்ல எல்லாம் வந்து டிபேட் பண்ணிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து இது ஒரு டிராபேக். அண்ட் இஷ்யூஸ் வித் எக்ஸாமினேஷன். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு. நீட் எக்ஸாம் எத்தனை பேர் கோச்சிங் கொடுக்க முடியுது, நீட் எக்ஸாம்க்கு எத்தனை பேர் கோச்சிங் போறாங்க, எல்லாருனாலையும் போக முடியாது பிகாஸ் ஆஃப்
அன்இக்குவல் சொசைட்டி நம்மளோடது. ஸோ அதனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே கேன் அஃபோர்ட் டு கோ டு கோச்சிங், பட் at the same time another group of people வந்து பாத்தீங்கன்னா they couldn't go to the coaching institutes because பாத்தீங்கன்னா வந்து இன்கம் டிஃபரன்சஸ் வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து நிறையவே நம்ம இங்க பார்க்க முடியும். அண்ட் நம்மளோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் பேட்டர்னுக்கே வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பட் இப்ப அந்த போர்டு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் டு கெட் அடாப்டட் டு தட் சிச்சுவேஷன். லெட்ஸ் see இன்னமும் நிறைய டிபேட்ஸ் போயிட்டு தான் இருக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில. ஸோ இந்த பாலிசியை ஸ்டேட்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத have to wait and see. Thank you for watching the series. Thank you for watching.